சுந்தர், இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பிடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு வீணா பொழுது போக்குவீங்களே. இந்த நமது புரட்சி தலைவர் தன்னை போலவே தன் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தீய பழக்க வழக்கங்கள் அண்டாமல் இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்ததால்தான் தன் படங்களில் கதைக்காக கூட தவறான காட்சிகளில் நடிக்காமல் கண்டிப்புடன் இருந்து வந்தார். இப்படித்தான் கூண்டுக்கிளி படம் வரும்போது புரட்சி தலைவர் வளரும் கதாநாயகனாக இருந்தார். இந்த படத்தில் புரட்சி தலைவரை கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்த ராமண்ணா தான் படத்தின் தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆவார். இப்படத்தில் குடும்ப கஷ்டத்தால் பலவித நெருக்கடியில் மனச்சோர்வுடன் இருக்கும் கதாநாயகன் சிகரெட்டை ஊதி தள்ளுவது போல காட்சி அமைக்க டைரக்டர் புரட்சி தலைவரிடம் விலக்கி சொல்கிறார். ஆனால் புரட்சி தலைவரோ கொண்ட கொள்கையில் மாறாதவராய் தான் சிகரெட் ஊதி தள்ளுவது போல நடித்தால் ரசிகர் மனதிலும் சாதாரண மக்களின் மனதிலும் எளிதில் தீய பழக்கம் பதிந்துவிடும் என்பதால் பிடிவாதமாக மறுத்துவிட்டார். படப்பிடிப்பில் இருந்தவர்களும் கதைக்காக காட்சிக்காகத்தானே என எவ்வளவோ சொல்லியும் புரட்சி தலைவர் அசைந்து கொடுக்கவில்லை. தன்னுடைய படக்காட்சியால் ஒருவர் கூட தவறான தீய பழக்கங்களை யோசித்து கூட பார்க்கக்கூடாது என்ற நற்சிந்தனையை கொண்ட புரட்சி தலைவரின் பொன்மனதை புரிந்து கொண்ட டைரக்டர் காட்சியை மாற்றினார். அதாவது குடும்ப கஷ்ட சூழலில் இருக்கின்ற கதாநாயகன் சிகரெட்டை முறைத்து பார்த்தபடியே தூக்கி எறிவது போல படமாக்கப்பட்டது. வழக்கமாக சோகமாய் கவலையில் ஆழ்ந்தபடியே சிகரெட்டை ஊதி தள்ளுவது தான் இயல்பு. ஆனால் இக்கட்டான சூழலிலும் புகை நம் உடலுக்கு பகை, சிகரெட் இனி அறவே இருக்கக்கூடாது என்பது போல படமாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது புரட்சி தலைவரின் கொள்கை.